பிஜேபியை பூச்சாண்டி காமிச்சு ஓட்டு வாங்கணுங்கிறது இவங்களோட ஐடியா. தேர்தலுக்கு முன்பாக 5000 ஒரு இம்பாக்ட் தானே ஏற்படுத்தும். அது எப்படி மைனஸா இருக்கும்? அந்த 5000 ரூபாய் யாரோட பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க? விஜயதாரணி அவர்களை முதலமைச்சராக நாங்க எப்போ பார்க்கறது? பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் என்று பாரபட்சமின்றி இந்த குழந்தைகள் மேல நடக்கக்கூடிய வன்முறைகளை பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படுவாரா? எஸ்பி வேலுமணியை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு ஒரு திட்டம் பாஜக இருக்கதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நாங்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? இந்த மாதிரியான வெறுப்பு அரசியல்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. தேமுதிக உங்களோட இருந்தாங்க, இப்போ அவங்க உங்களோட இல்லை. இப்போ இவங்களோட சேர்ந்ததுனால உங்களுக்கு பலமா பலவீனமா? வணக்கம். இது ஜீ தமிழ் நியூஸ் நடத்தும் அரசியல் விசாரணை. பாஜகவினுடைய முக்கிய முகங்களில் ஒருவர், பாஜகவினுடைய மூத்த நிர்வாகி, பாஜகவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், இன்னும் சொல்லப்போனால் விளவங்கோடு தொகுதியை தொடர்ந்து ஹாட்ரிக் முறையில் வெற்றி பெற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு மேடைகளில் அரசியலில் களம் கண்டிருக்கிற அரசியல் ஆளுமை விஜயதாரணி அவர்கள் இப்போது வந்திருக்கிறார். உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு இடையிலும் கரகோஷங்களுக்கு இடையிலும் அவரை வருக வருக என்று ஜீ தமிழ் நியூஸினுடைய அரசியல் விசாரணை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஏப்ரல் 23 சட்டப்பேரவை தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. இந்த களத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஏன் எதற்காக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துரையை சொல்லுங்க மேம். அதாவது முதலாவது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இப்போ தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப தேர்தல் நாட்கள், வேறு எந்த திருவிழாவும் கிடையாது. இது இப்போ தேர்தல் திருவிழா தான் பிரதான திருவிழாவாக இருக்குது. ஆகையால் இந்த ஒரு மாதம் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளும் கடுமையாக பரப்புரை செய்யக்கூடிய ஒரு, இப்போ கடந்த ஓராண்டு காலமாகவே பரப்புரை நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ இந்த ஒரு மாதம் என்பது அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போ தீவிரப்படும், பரப்புரை என்பது தீவிரப்படும். அவங்கவுங்க யார் யார் நான் என்னெல்லாம் நல்லது செஞ்சேன், என்னால் இனியும் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை ஓரளவுக்கு அறிவிச்சிட்டாங்க. அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அளவில் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைய பெற்றிருக்கு. போன ஏப்ரல் மாதமே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் திரு அமித்ஷா அவர்கள் இந்த உடன்பாடை செய்து அறிவித்து விட்டு சென்றார். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பலமுறை பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கார், திரு அமித்ஷா அவர்களும் வந்துட்டு போயிருக்காங்க. பல்வேறு மேடைகள் இதற்கென்று அமைக்கப்பெற்று கூட்டணி கட்சிகள் எல்லோரும், 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் எல்லோரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு மேடையாக அந்த மேடை தொடர்ந்து 3 முறை பிரதமர் வந்த பொழுதும் கூட்டணி கட்சிகளின் மேடையாக அமைக்கப்பெற்றது. எல்லோரும் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. ஒரே மனப்போக்கோடு எல்லா கட்சிகளும் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவில் அதிமுகவும் 3 முறை இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே வாக்குறுதிகளை அளிச்சிருக்காங்க. அது நம்முடைய என்டிஏவோட வாக்குறுதியாகவும் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட நல்ல வாக்குறுதிகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் மத்தியில் என்னை ரொம்ப ஆழமாக என்னை போன்றவர்கள், குறிப்பாக பெண்கள், அதாவது பேரண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்க்கும்பொழுது ரொம்பவுமே ஆழமாக பாதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, இது அரசியலுக்காக மட்டும் நான் சொல்லலை, தேர்தலுக்காக மட்டும் நான் சொல்லலை, இது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அந்த அளவில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது ஒரு பக்கம், அது லா அண்ட் ஆர்டர் நம்ம எல்லா நேரமும் பேசுகிறது தான். ஆனால் பெண்களுக்கு இழைக்கப்படுற குற்றங்கள், இளம் பெண்களுக்கு இழைக்கப்படுற பாலியல் வன்கொடுமை, சிறுவர்களுக்கு இழைக்கப்படுற பாலியல் வன்கொடுமை, படுகொலைகள், இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதோடைய ஆணி வேறே போதைப்பொருள் புழக்கம்தான். அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறி விட்டது. அதனால தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம இப்போது கலவரங்கள் தான் நடக்கணும்னு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுறதுக்கு, இது போன்ற மரணங்களும் இது போன்ற போதைப்பொருள்
புழக்கமும் வந்து இன்னைக்கு முக்குக்கு முக்கு மூலைக்கு மூலை கஞ்சா புழக்கம், கஞ்சா விற்பனை, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கிடைக்கிறது. தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய போதைப் பொருளின் ஆணிவேராக மாறிவிட்டது. இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சொல்யூஷனுங்கிறது அரசாங்கம் கையில் தாங்க இருக்குது. இதில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு திட்டமிடல் வேணும், சரியான திட்டமிடல். அது எப்படின்னா, இந்த போதை பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் எப்படி தடுக்கிறது, அதுக்கு சரியான உளவுத்துறையோட உதவியோட காவல்துறை இன்னும் சென்சிட்டைஸ் ஆகணும், இன்னும் சிறப்பாக செயல்படணும். காவல்துறை கைப்பற்றுற கஞ்சாவே மீண்டும் காவல்துறை மூலமாகவே மார்க்கெட்டுக்கு வந்துடுது. அதை வாங்கிட்டு அதை காவல்துறையிட்டேருந்து வாங்கினேன்னு சாட்சி கொடுத்த நபர்களே இருக்காங்க. காவல்துறை உடந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல அதுவும் நடந்திருக்கு. இதுக்கு காவல்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும், காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது ஆட்சி கையில் தான் இருக்குது. ஆளுங்கட்சி அதை வந்து திறம்பட, ஏன்னா காவல்துறைங்கிறது முதல்வரின் நேரடி பார்வைக்கு உட்பட்டது. அப்போது நிச்சயமாக வந்து இதை கட்டுப்படுத்துகிற இடத்துல முதல்வர் இருக்காருங்கிறதுல இருவேறு கருத்து இருக்க முடியவே முடியாது. அவர் வந்து நேரடியாக தலையிட்டு இதை வந்து கட்டுப்படுத்த, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த, இது மாதிரி மரணங்களை கட்டுப்படுத்த, இது எல்லாத்துக்கும், இது எல்லாமே நடக்கிறது போதை புழக்கத்தால் தான் இந்த மாதிரி மரணங்கள் அதிகமாக இருக்குது. பாலியல் கற்பழிப்புகள் இதெல்லாம் அதிகமானது காரணம் சிறுவர்கள் டார்கெட்டாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு சரியான திட்டமிடல் அரசின் கையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இருந்திருந்தா இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 55% போன ஆட்சியை விட இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அதிகமாயிருக்கு. என்சிஆர்பி டேட்டா அது. பட் புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளை விட அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டுகளில் அதிகமான குற்றங்கள் வந்து நடந்திருக்கிறதா சொல்லுறாங்க. இல்லை, இப்போ இருக்கிற அரசு தரப்பில் கூட விளக்கம்லாம் அளிச்சிருந்தாங்களே. அது விளக்கம் அளிக்கிறாங்களே தவிர போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் மத்தியில் 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்சிஆர்பி டேட்டா, எஸ்சிஆர்பி டேட்டா. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், வன்கொடுமைகள் 125% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போக்சோ வழக்கு கீழே பதிவு பண்ண வேண்டிய வழக்குகள், இதெல்லாம் பதிவு பண்ண வழக்குகளே இவ்வளோ இருக்குது, பதிவு பண்ணாத வழக்குகள் எவ்வளோ இருக்கும். அப்படிலாம் பார்க்கும்பொழுது இந்த குற்றங்களின் சதவீதம் அதிகமாயிட்டே போகிறதுக்கு அடிப்படை காரணமே போதைப் பொருள் தான். ஸோ இந்த போதைக்கு பொருளை கட்டுப்படுத்துகிற இடத்துல அரசு இருக்குது. அரசு வந்து தோல்வி அடைந்திருக்கு. ஆமாம், தோல்வி அடைந்திருக்கு. அரசு இந்த விஷயத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் என்று பாரபட்சமின்றி இந்த குழந்தைகள் மேலே நடக்கக்கூடிய வன்முறைகளை பார்க்கும் பொழுது இந்த தந்தை தாய் வந்து குழந்தைகளை எப்படி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், பாதுகாப்பாக அனுப்பி அவங்க பாதுகாப்பாக வந்து சேரணுமேங்கிறதுல சாயந்தரம் ஆகிறதுக்குள்ளே அவங்க படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த பயம் ஒவ்வொரு தாய் தந்தைட்டையும் இருந்துகிட்ருக்கு. அப்படி இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இது மாதிரி நிறைய இந்த பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதோடைய புழக்கம் அதிகமானதுனால தான். இதை கட்டுப்படுத்தவே தவறிய அரசின் மீது தான் நம்ம குற்றம் சொல்ல வேணும். ஆகையால் அந்த விதத்தில் இந்த அரசு சட்டம் ஒழுங்கில் சீர்தூக்கி பார்க்கவில்லை, தவற விட்டு விட்டது. அந்த அளவில் தமிழ்நாடு மக்களை கைவிட்டு விட்டது. அப்படிதான் நாம் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம தேர்தலுக்காக அரசியலுக்காக அல்லாமல் அதை தாண்டி சொல்ல வேண்டிய கருத்து இது. அதனால நான் இதை பதிவு பண்ணுறேன். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கு? இதுக்கு குறிப்பாக பார்டர்ஸை லாக் பண்ணோங்க. பார்டர்ஸில் நம்மளோட ஐஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐபி எப்பயுமே இண்டிகேஷன் கொடுப்பாங்க, என்சிபிக்கும் ஸ்டேட் ஐஎஸ்ஸுக்கும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கூட ஐஎஸ்க்கு ஒரு கடமை இருக்குது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு. அவங்க வந்து இந்த பார்டர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறத தடுக்கிறதுக்கு அவங்க அரசின் காவல்துறை மூலமாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதை பண்ணுவோம். அது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான ஒரு அரசு அமையும் பொழுது பார்டர்ஸ் நிச்சயமாக கண்ட்ரோலில் வரும். அது மாதிரி இந்த புழக்கம் என்பது தமிழ்நாட்டில் வெகுவாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டாஸ்மாக் மதுபானமும் படிப்படியாக அதற்குண்டான
நடவடிக்கை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மதுவிலக்கை நோக்கி தமிழகம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக பண்ணலாம். அதாவது ஒரே ஸ்ட்ரெச்சாக பண்ண முடியுங்கிறது சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சயின்டிஃபிக்காக அது பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பாசிபிள் இல்லைங்கிறது அதற்குண்டான நிபுணர்கள் தான் நம்ம சொல்லணும். நாம் அது ஓரளவுக்கு தான் அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அதே நேரம் படிப்படியாக குறைக்க முடியுங்கிறத அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. பெண்களுக்கு அது எவ்வளவோ சாதகமாக இருந்திருக்கு. அந்த அளவில் ஓரளவுக்கு இந்த கடைகள் குறையும் பொழுது அதோட புழக்கமும் கொஞ்சம் குறையிற பட்சத்தில் ஓரளவுக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நோயிலிருந்து அது ஒரு நோயாக மாறி போயிடுது இல்லையா? அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நாமளே ஏற்படுத்தி தர்றது. அப்போது அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய இடத்துலையும் நாம் இருக்கணும். அந்த இடத்துல இந்த அரசு ஃபெயில் ஆகிருக்குங்கிறதுல தேசிய ஜனநாயக கூட்டணி தெளிவான ஒரு பார்வையை வச்சுருக்கு. அதிமுக தலைமையிலான ஒரு அரசு அமையும் பொழுது இதற்கென்று ஒரு ஸ்பெஷலான திட்டங்களை வகுத்து திட்டமிடல் தான் இது. அந்த திட்டமிடலை சரியாக பண்ணி படிப்படியாக இதெல்லாம் குறைச்சி மக்களை அதிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை அரசு பண்ணும். அந்த இடத்துல பெண்களுக்கும் அது சாதகமாக இருக்கும், சிறுவர்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு சீர்தூக்கி பார்க்குற இடத்துல மாறும். ஆகையால் அந்த திட்டமிடல் ரொம்ப தெளிவாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ கள நிலவரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த இடத்துல நிச்சயமாக இவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெம்பா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க. வாக்குகளாக மாறாதா? வாக்குகளாக மாறுறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. காரணம் என்னென்னா இன்னைக்கு 1,30,00,000 பெண்களுக்கு கொடுத்தோன்ட்டு கடைசி இந்த முறை தான் 1,30,00,000 பெண்கள். அதற்கு முன்னாடி 70,00,000 பெண்களுக்கு கொடுத்துருக்கிறதா டேட்டா சொன்னாங்க. 2 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளில் 5 ஆண்டு ப்ராமிஸ். அவங்களோட வாக்குறுதி என்ன? திமுகவோட வாக்குறுதி 5 ஆண்டு காலம் இந்த மகளிர் தொகை உரிமை தொகைன்னு கொடுப்போம், அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம், அப்படி எல்லா குடும்பங்களுக்கும் கொடுப்போம், எல்லா ரேஷன் அட்டைதாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் அவங்க முதல் 3 ஆண்டு கொடுக்கல. கடைசி தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய கடைசி 2 ஆண்டுகளில் 70 லட்சம் பேருக்கு முதல்ல கொடுத்தாங்க. அப்புறம் 1,30,00,000 பேருக்கு இந்த தடவை தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க போனால் இந்த பணம் வாங்காதவர்கள் 1,20,00,000 பேர் இருக்காங்க. அப்போது 1,30,00,000 பேர் எங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அதே 1,20,00,000 பேர் மைனஸும் ஆகுது இல்லையா? அப்போ ப்ளஸ் மைனஸ் கழிக்கும்போது 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு 1,30,00,000 பெற்றவர்கள் இருந்தால் பெறாதவர்களும் ஈக்குவலாக இருக்காங்க கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்பொழுது அது 0 வாக்குகளாக போயிடும். வாக்குகள்னு பார்த்தா இல்லை, அவங்க வாக்குகளாக மாறுமான்னு பார்த்தா தகுதியுடையவர்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அது நீட்டிக்கப்பட்ட விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு திட்டமாக இப்போ இருக்குது. 1,31,00,000 பேருக்கு இப்போ கொடுக்கப்படுகிறது அப்படின்னும் போது தேர்தலுக்கு முன்பாக 5,000ன்றது ஒரு இம்பேக்டை தானே ஏற்படுத்தும். அது எப்படி மைனஸாக இருக்கும்? அதாவது தேர்தலுக்கு முன்னால் ஒரு 5,000 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 5,000 ரூபாய் யாரோட பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க? இல்லை, நீங்கள் மகளிர் உரிமை தொகையை முதல்ல ஆதரிக்கிறீங்களா இல்லையா? மகளிர் உரிமை தொகையை ஆதரிக்கிறோம். ஆனால் மகளிருக்கும் சரி ஒட்டுமொத்த மக்களுக்கும் நம்மளோட செய்தி என்னன்னா அது யாருடைய பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க? நம்முடைய பணத்தை தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அந்த புரிதல் தான் மக்களுக்கு. திமுகவோட தனி பணம் கிடையாது, திமுகவோட சொந்த பணம், அவங்க வீட்டு பணம் கிடையாது. அது நம்முடைய பணம், நம்முடைய வரி பணத்தை தான் நம்மகிட்ட திருப்பி தர்றாங்க. அதனால நீங்கள் திமுக தந்துச்சுன்னு நினச்சி நீங்கள் உங்கள் வாக்குகளை திமுகவுக்கு தரணும்னு அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. இதே வாக்குறுதியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாதம் 2,000 ரூபாய் வச்சு ஒரு ஆண்டுக்கு 24,000 ரூபாயும், கோடைக்கால நிவாரண நிதியாக ஒரு 2,000, ஒருவேளை மழைக்காலத்துக்கு ஒரு 2,000 என்று எடுத்துக்கொண்டு ஒரு பொங்கல் பரிசு ஒரு 1,000, அதன் தொகுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 30,000க்குள்ள ஒரு ஆண்டுக்கு 30,000, அப்புறம் கருணை தொகை ஒரு 10,000 அறிவிச்சிருக்கிறாரு. இந்த சொத்து வரியினால இந்த கரண்ட் பில்லுனால பாதிக்கப்பட்ட எல்லா ஒட்டுமொத்த குடும்பங்களுக்கும் 10,000 அறிவிச்சிருக்கிறாரு. அதையும் சேர்க்கும் பொழுது 40,000 ரூபாய் வர ஆண்டு எல்லார் கையிலையும் இருக்கும். இதே திமுக ஆட்சிக்கு வந்தால் 1,000 ரூபாய் தான், அது 12,000 ரூபாய் தான். ஒரு 2,000 தான் சொல்லியிருக்காங்களே, இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரம் இந்த கருணை தொகையும் சேர்த்து 40,000 ரூபாய் கையில் இருக்கும். ஆண் பெண் இருவருக்குமே இலவச பேருந்துன்னு வரும்பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு ஆளுக்கு 2,000 ரூபா மிச்சமாகுது, சேவிங்ஸ் ஆகுதுன்னா ஆண் பெண் இருவருமே ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்க.
அப்போ 8,000 ரூபாய் மிச்சமாகுது. அப்போ 96,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு லாபம் ஒரு வருஷத்தில். அப்படி பார்க்க போனால் 1,40,40,000 ரூபாய் இந்த வரும் ஆண்டே வந்து ஒரு குடும்பத்து கையிலேயே சேவிங்ஸாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த ஆண்டு 30,000 ரூபாய் கையில் சேவிங்ஸ், 1,30,000 ரூபாய் சேவிங்ஸாக இருக்கும். அது இல்லாமல் இன்னும் ஒரு திட்டம் இருக்கு, ஜீவிகா தீதி திட்டங்கிறது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம். அது வந்து ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் வைத்து 2 லட்சம் ரூபாய் வரை தொழில் முனையும் பெண்கள், சிறு வியாபாரிகள், பூக்கடை வச்சிருக்கிறவங்க, டெய்லர் கடை வச்சிருக்கவங்க, இது மாதிரி சிறு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த 2 லட்சம் ரூபாய் திட்டமும் மத்தியிலிருந்து எல்லா மாநிலங்களுக்கும் தரப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை உள்ள விடவே இல்லை. காரணம், பாஜக அதனால் வளர்ச்சி பெற்றுரும், அதனால் பாஜகவின் மீது பார்வை திரும்பிடும் மக்களுக்கு அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தோட அந்த திட்டத்தை உள்ள வர விடலை. அடிஷ்னலாக அந்த 2 லட்சம் கூட அந்த தொழில் முனையும் பெண்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய நிதிகள் வந்து பெண்கள் கையில் குறிப்பாக பொருளாதாரம் என்பது இருக்கும். ஸோ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறத டபுள் த டைம் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மத்திய பாஜகவும் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற அடிப்படையில் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஒரு அரசு அமையும் பொழுது நிச்சயமாக மத்தியிலிருந்தும் அதிக நிதிகள் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் மாநில அரசுக்கு இருக்கும். அந்த நிதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கே 1 லட்சம் கோடி வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் 13 லட்சம் கோடி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ இணக்கமான அரசே இல்லாத இருந்தோம், திமுக ஆட்சி எதிராக இருந்தும் கூட இவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை விட டபுளாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லா திட்டங்கள் வாயிலாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த திட்டங்களை கேட்டு பெறுற இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஆட்சி இங்கே அமையணும். அதுதான் அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி அமையும் பொழுது இது எல்லாத்துக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ வந்து ஒருங்கிணைந்த கல்வி இயக்கம் திட்டத்திற்கான மானியம் வந்து இப்போ வரைக்கும் கொடுக்கல. அது வந்து ஒரு 3,458 கோடி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 3,112 கோடி கொடுக்கப்படவில்லை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியம் வந்து 2,246 கோடின்னு 9,500 கோடி வந்து இப்போ வரைக்குமே மத்திய அரசு கொடுக்கல. இன்னொரு பக்கம் நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தா ஒரு 9வது நிதிக்குழுவில் வந்து மாநிலத்துக்கான நிதி பகிர்வு, தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு 7% இருந்தது. இப்போ 15வது நிதிக்குழுவில் 4.079 தான் இருக்குது. இதனாலேயே 2.63 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது. 32% மத்திய அரசு வந்து இந்த கடனை கொடுத்துருந்தா, இந்த நிறுத்தி வைத்திருந்த தொகையை கொடுத்துருந்தா இங்கே கடன் சுமையை ஏறி இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு ஏன் தமிழ்நாட்டின் மீது பாராமுகமாக இருக்கிறதா? இப்படி ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்களே, இதுக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது திமுக ஆட்சியை பொறுத்தவரை மத்திய திட்டங்களை அவங்களோட வரையறைகள் இருக்கு பாருங்க, அந்த வரையறைகளின் அடிப்படையில் செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் எந்த திணிப்பும் கிடையாது. அந்த வரையறைகளை மட்டும் நீங்கள் கீப்பப் பண்ணி கரெக்டாக அந்த நிதிகளை பெற்றா போகிறோம். அதை இவங்க பெற தயார் இல்லை. ஏன்னா அந்த திட்டங்கள் முழுமையாக வந்துருச்சுன்னா அதனால் பாஜக இங்கே வளர்ந்துரும். பிரதமர் மோடி மீது நம் பார்வையெல்லாம் திரும்பும். அது வந்துடக்கூடாதுங்கிறத புதிய கல்விக் கொள்கையிலையும் அதே தான். 3வது ஒரு மொழியை தான் படிக்க சொல்கிறாங்களே தவிர ஹிந்தியை படிக்க சொல்லல. அப்படி இருக்கும்பொழுது இவங்க வேண்டுமென்றே நம்மள்கிட்ட திசை திருப்பும் விதமாக ஹிந்தின்னு சொல்லி நம்ம மக்களை வந்து திசை திருப்பும் விதமாக பண்ணுறாங்க. ஏன் அவங்களோட ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி நடத்துறது இல்லையா? முதலமைச்சரோட குடும்பம் நடத்துகிற ஸ்கூல்லையே ஹிந்தி வகுப்பு இருக்கே, அது எல்லாருக்கும் சன்ஷைன் ஸ்கூல்ல இருக்கு. எல்லா தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பள்ளிகள்ல தனியார் பள்ளியில முதல்வரோட குடும்பம் நடத்துற ஸ்கூல்லயே இருக்கு. அது தனியார் பள்ளிகள் தான், அரசு பள்ளி கிடையாதுல்ல. தனியார் பள்ளிகள்ல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 3வது ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தவறு? ஒரு திணிப்பு தானே. இப்போ இன்னைக்கு வந்து 3வது ஒரு மொழி, அது உங்களுக்கு விருப்பமான எந்த மொழி வேணா படிக்கலாம். பிரெஞ்சு படிக்கலாம், விருப்ப மொழியா வைக்கிறீங்களா? விருப்ப மொழியா வைக்கலாம். அதாவது பிரெஞ்சு படிக்கலாம், வேற எந்த மொழி வேணா, தெலுங்கு படிக்கலாம், ஜாப்பனீஸ் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், இது என்ன தெலுங்கு படிக்கலாம், கன்னடா படிக்கலாம். அது மாதிரி வடமொழிகள் நம்மளோட தென் இந்தியாவோட பிற மொழிகள், மலையாளம் படிக்கலாம். எந்த மொழி வேணா விருப்ப மொழியா வச்சுக்கலாம். 3வது அக்கறை சார்ந்து செயல்படுற மாதிரி இருந்து மீண்டும் திணிப்புக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திருச்சி திணிப்பே கிடையாது. இப்ப திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகம் அன்னைக்கு வந்து ஏன் கர்தவ்யா துவார்னு அதுக்கு பேர் வைக்கணும், அதை ஏன் திருப்பி அழிக்கணும்? அது யாரோ எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் மாற்றி அனுப்ப ரயில்வே அலுவலகம். அதே மாதிரி பிஎஃப் அலுவலகத்துக்கு பவிஷ்ய நிதி பவன் இருக்கு.
இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி சொன்னீங்க. அந்த பவிஷ்ய நிதி பவன் போட்டு கீழே அதுக்குண்டான தமிழாக்கத்தை போட்டா முடிஞ்சது. வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் எல்லாருக்குமே தெரியும். அதுவே தமிழாக்கம் அங்க இருக்கு இல்லையா? பிஎஃப் அலுவலகம்னு தெரியும். இல்ல தமிழ் இங்க சம்பந்தம் இல்லாம ஏன் ஹிந்தி நுழையுதுங்கிறதான கேள்வி. அதாவது அங்க ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பேரை கொண்டுறாங்க, லோக் பவன் மாத்துறாங்க ராஜ்பவனை. அது லோக் பவன் தானே எழுதி போடணும், இல்ல மக்கள் பவன் தமிழ்ல தமிழாக்கம் பண்ணலாம். நான் என்ன கேட்கிறேன்னா பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அதாவது இந்தியா முழுக்க வந்து ராஜ்பவன் பேரை மாத்தி லோக் பவன் மாத்திடுறாங்க. லோக் பவன் அர்த்தம் என்ன? மக்கள் பவனம், மக்களோட வீடு அப்படின்னு அர்த்தம், மக்கள் சார்ந்த விஷயம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அது கீழே வந்து மக்கள் பவன் சொல்லி அதையும் எழுதி போடலாம், தப்பு கிடையாது. வேணும்னா அதையும் செய்யலாம் லோக் பவனா. அது மாதிரி தமிழாக்கத்தை அதுல இன்க்ளூட் பண்ணலாம், அது பண்ண சொல்லலாம். அது இப்ப பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துலயும் தமிழாக்கத்தை பண்றாங்களே. ஒரே நாடு ஒரே மொழி நோக்கி நகருதா இந்தியா, அதற்கான ஒரு முன்னோட்டமா இது பார்க்கப்படுது. ஏன்னா மொழியை வச்சு அரசியல் பண்றதை விட்டுட்டு எல்லாரும் நம்ம பொருளாதாரத்துல எப்படி வளர்றது, கல்வியில எப்படி வளர்றது, அரசியல் எப்படி வளர்றது, இது மாதிரி விஷயங்களுக்குள்ள எல்லாரும் பயணிச்சோம்னா நிச்சயமா வளர்ச்சிக்கு உண்டான பாதை இருக்கும். அதே நேரம் நம்மளுடைய நிறுவனங்கள் என்னெல்லாம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை எப்படி வளர்த்துவது, மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி வளர்த்துவது, இது மாதிரி இதுக்குள்ள நாம போவோமே. ஆனால் நிச்சயமா வளர்ச்சிக்குண்டான பயணத்துல நாமளும் இருப்போம். ஆனா வெறும் இந்த மாதிரி திணிப்பு அரசியல் பண்ணி இது மாதிரி நம்ம மனசுக்குள்ள வெறுப்பை தூண்டக்கூடிய விஷயங்களை மட்டுமே வைத்து வாக்கு கபலீகரம் பண்றதுக்காக திமுக செய்யற சதிக்குள்ள போய் நம்ம மாட்டிக்க கூடாது. என்னுடைய பார்வை அதுதான். இதை விட விரிந்த பார்வை நமக்கு இருக்கணும். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப 2014 இருந்து 25 வரைக்கும் சமஸ்கிருத மொழிக்கான ஒரு ஒதுக்கீடு மத்திய அரசு ஒதுக்கீடு 2458 கோடி ஒதுக்கி இருக்குது. இங்க தமிழோ, நீங்க சொல்ற தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, ஒடியாவுக்கோ இதற்காக ஒழிக்கப்பட்ட தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 147 கோடி, அதாவது ஆண்டுக்கு 13 கோடிங்கிறது. ஏன் இந்த பாரபட்சம் இருக்கு? நீங்க சொல்றது பார்த்தா இந்த மொழிக்காக ஒதுக்கி இருக்கலாம் இல்லையா? தமிழ் வந்து இங்க வந்து பிரதமர் வந்தா திருக்குறளை பத்தி மேற்கோள் காட்டுறாரு, பாரதியார் பத்தி பேசுறாங்க, எல்லா இடத்துல காசி தமிழ் சங்கமம் நடக்குது. இப்படி ஒரு பக்கம் தமிழுக்கான ஆதரவு அப்படிங்கிற ஒரு முழக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அந்த மொழிக்காக, அந்த வளர்ச்சிக்காக, ஒரு ஆராய்ச்சிக்காக அதுக்கு ஒதுக்கப்படுகிற தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் வந்து 17 மடங்கு சமஸ்கிருதத்துக்கு அதிகமா இருக்கு, தமிழுக்கு 17 மடங்கு குறைவா இருக்கு. சமஸ்கிருதம்ங்கிறது உங்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கிற ஒரு பார்வை இருக்கு. தமிழையும் எல்லா மாநிலங்களையும் கொண்டு சேர்க்கிற ஒரு பார்வையை பிரதமர் மோடி அவர்கள் இப்ப செஞ்சிருக்காங்க. எல்லா பிற மாநிலங்கள்ல விருப்ப மொழியா தமிழை படிங்க அப்படின்னு சொல்லி விருப்ப மொழியா பிற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, தமிழை கொடுக்குறாங்க. அப்போ பிற மாநிலத்தை தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெருமையா இருக்கு, நல்ல விஷயம்தான் அது. அதே நேரம் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் தமிழ் இருக்கைக்கு, ஈவன் துபாயில் கூட தமிழ் இருக்கைக்குன்ட்டு இந்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்குறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்த ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை தாண்டி இவ்வளோ தமிழுக்காக போராடுற இந்த திமுக ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னாவது திறந்திருக்காங்களா? இது வரைக்கும் திறந்தது இல்லை, அதுக்குன்னு நிதி ஒதுக்குனது இல்லை, வாய் தான் பேசுவாங்க. ஆனா இது வரைக்கும் செயல்பாட்டில் அவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆகையால் இது வெறும் தேர்தல் அரசியலுக்கான யுத்தியே தவிர அவங்க பாஜக மேல ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களே தவிர இது வேற எதுவுமே கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கூட்டணியில் இருந்தாங்கன்னா வாய் மூடிட்டு இருப்பாங்க. திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்துல மத்தியில அமைச்சரவையிலே இருந்து கூட்டணியில் இருந்தவங்க தான் திமுக. அன்னைக்கெல்லாம் இவங்க பேசவே இல்லை, அன்னைக்கெல்லாம் இந்த தமிழ் மொழியோ இதுவோ அதெல்லாம் எதிர்ப்பே இல்லை. அன்னைக்கும் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்தார், மேயராக இருந்தார், ஏதோ இருந்தார். அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த வெறுப்பே கிடையாது. அப்போ நல்லா சுமூகமாக பயணிச்சுட்டு இருந்தாங்க, கேட்டு வாங்கினாங்க, நிறைய அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க எல்லாம். அன்னைக்கு மட்டும் பாஜகவை கண்டு அவங்களுக்கு வெறுப்பு இல்லை. ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு தான், அது வந்து ஒரு மத சாயத்தை அதன் மீது பூசக்கூடாது அப்படின்ட்டு முரசொலியிலேயே எழுதினவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால இன்னைக்கு இப்ப வந்து முரண்பட்டு தானே பேசுறாங்க. தேர்தலுக்காக முரண்படுறாங்க. மக்களை வந்து பிஜேபியை பூச்சாண்டி காமிச்சு ஓட்டு வாங்கணுங்கிறது இவங்களோட ஐடியா. அதனால இவங்க வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தோதா இருந்தா, சரியா இருந்தா ஆட்சியிலேயே பங்கு பெறுவாங்க. ஆனா இப்போ பிஜேபியை காமிச்சு பயமுறுத்துறது, பிஜேபி பயமுறுத்துறதுக்கு பிஜேபி ஒன்றும் பயப்பட வேண்டிய கட்சியே கிடையாது. அதுவும் ஒரு
தேசிய கட்சி தான், தேசியத்தை விரும்பக்கூடிய கட்சி தான், மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி தான். 3 முறை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி அங்கே அமைஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அந்த அளவில் வந்து இன்னைக்கு வேண்டுமென்றே ஒரு பிஜேபியை வந்து காமிச்சு ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணி ஒரு எதிர்ப்பு நிலையை உண்டு பண்ணுறதுனால இவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒற்றை கொள்கையில் தான் பயணிக்கிறாங்க. நாங்கள் இன்னென்ன நல்லது பண்ணோம், இன்னென்ன செஞ்சோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அதன் மூலமாக வாக்கு பெறதை காட்டிலும் என்டிஏ வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் தான் வலுக்குது. அங்கே அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைய பெற்றிருக்கு. அதை வேண்டுமென்றே உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தணுக்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த செயல்களை நாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் புழக்கம், இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இதெல்லாம் தீரணும்னா இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் தேவை, இணக்கமான ஒரு அரசு தேவை. எல்லா நிதிகளும் நமக்கு வந்து சேரும், இன்னும் சிறப்பான ஆட்சி இருக்கும். அரசியல் விசாரணை நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதில் பார்வையாளர்கள் கேள்விகளை கேட்க அரசியல் ஆளுமை விஜயதரணி அவர்கள் பதிலளிப்பார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து கிரவுண்ட் லெவலில் இன்னும் ஒற்றுமையாக இருக்கா தொண்டர்கள் மத்தியில்? ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னா, மதுரையில் ரீசெண்டாக மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த வந்து 10,000 ரூபாய் வந்து பாஜகக்காரங்க அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையா சரியா? ஏன்னா அது வந்து கிரவுண்டில் எந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படுவாரா? ஏன்னா அவருக்கு பதிலாக வந்து எஸ்பி வேலுமணியை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு ஒரு திட்டம் பாஜக இருக்கதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதுக்கு வந்து உங்களோட பதில் என்ன? இதெல்லாமே பெரிய ஏஷியங்களாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் தூண்டிவிடக்கூடிய விஷயங்களாக தான் பார்க்குறேன். இங்கே அப்படி கள நிலவரம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ மதுரையில் நடந்த மீட்டிங்கில் பிரதமர் வந்த மீட்டிங்கை தான் நீங்கள் குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிருந்தேன் அந்த மீட்டிங்கில். லட்சக்கணக்கான மக்கள் வந்ததை எனக்கே தெரியும். பாஜகவில் இருந்தோம், அதிமுகவில் இருந்தோம், அனைத்து கட்சிகளில் இருந்தோம். நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்ட அந்த எண்ணிக்கைங்கிறது என் கையிலேயே அந்த டேட்டா இருக்குது. யார் யார் எவ்வளோ பேர் வந்தாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க, எத்தனை வண்டிகள் வந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி எனக்கே தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாதா? ஆள் கூட்டம் இல்லைன்னு நம்ம சொன்னால் ரொம்ப தவறான ஒன்று. அங்கே வீடியோ காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகமாக கூட்டம் வந்து வெளியிலையும் இருந்தாங்க, திடலுக்கு வெளியிலையும் நிறைய கூட்டம் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு திரு அமித்ஷா அவர்கள் ஓராண்டுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிட்டு போயிட்டார். அந்த அளவில் வந்து அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றமும் கிடையாது. சும்மா எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே இதை தூண்டி விட்டு அதிமுகக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணோங்கிறதுக்காக பண்ணுறாங்க. 10,000 ரூபா கருணை தொகையை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவில் அந்த 10,000 ரூபா கருணை தொகை வந்து ஒரு மீட்டிங்லேயும் நாங்கள் பாஜக நடத்தக்கூடிய இப்போ தெருமுனை கூட்டங்கள் நிறைய 23,000 தெருமுனை கூட்டம், 24,000 தெருமுனை கூட்டங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். இதில் எல்லாத்துலேயுமே இந்த கருணை தொகையும் சரி, ஆண் பெண் இவங்களுக்கு இலவச பேருந்து, இது போன்ற பல்வேறு திட்டங்கள், ஸ்கூட்டி வழங்குகிற திட்டமாக இருக்கும், தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே லேப்டாப்பு, இது எல்லா விஷயங்களும் அவங்க அதிமுகவோட திட்டங்களை நாங்கள் 24,000 மீட்டிங்கில் இதில் பேசியிருக்கோம். அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது டேட்டாவோடு நான் உங்களுக்கு எவிடன்ஸோடு ஒரு ஆள் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்பலாம், இது எல்லாமே களத்தில் போய் சேர்ந்துருக்கு. தேங்க்யூ மேடம். ஓகே, வணக்கம் மேம். வணக்கம். ஸோ பெண் தலைவர்கள், பெண் அரசியல் தலைவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இப்போது பாஜகவில் பெண் தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, ப்ளஸ் அவங்களுக்கு பெண்களாக இருக்கும் போது என்ன மாதிரியான சவால்களை அவங்க வந்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது? அதாவது நல்ல கேள்வி. இப்போது பெண்களை பொறுத்தவரை எல்லா கட்சிகள்லையுமே பெண்கள் குறைவாக தான் தேர்தல் அரசியலில் இருக்காங்கங்கிறது நீங்களும் பார்க்குற உண்மை, நாங்களும் பார்க்குற உண்மை தான். அந்த இடத்துல வந்து பெண்களை கட்டாயமாக அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டம் என்பது உள்ளாட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது 50% உள்ளாட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கட்டாயம் நிறைவேற்றணுன்ட்டு சட்டமன்றத்தில் நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ஸ்டேட்டில் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, சென்ட்ரலில் கொண்டு வந்த ஆக்டு, அதை ஸ்டேட்டில் அந்த அமெண்ட்மெண்ட்டை அம்மையார் காலத்தில் நிறைவேற்றினாங்க. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா 50% பெண்கள் வந்து உள்ளாட்சிகளில் அவங்க குடும்பத்தோட உதவியோடு சிலர்
பயணித்தாங்க. ஆனால் ஓராண்டுக்குள்ளாகவே அதே பெண்கள் ஸ்ட்ராங்காக அவங்களே டெசிஷன் மேக்கர்ஸாக மாறியிருக்காங்க. அதனால் அவங்க குடும்பங்களில் சிலர் கஷ்டங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெஸ்பைட் தட் அந்த பெண்கள் வந்து உறுதியாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்கங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. ஆகையால் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்தது அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் 33% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு, மத்திய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து சட்டமாக நிறைவேற்றிட்டாங்க. அந்த பில் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் பெண்டிங் இருந்த பில்லு, அதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு வந்து சட்டமாக மாற்றிருக்கு. இப்போ அதுக்குண்டான பணிகள், இப்போ சென்சஸ் பணிகளாக இருக்கட்டும், அதன் பின்ன டீலிமிட்டேஷன் அதுவும் முடிஞ்ச பிறகு பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அது பண்ணிடுவாங்க. பண்ணால் நம்ம கிட்டத்தட்ட அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளேயாவது நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து சட்டமன்றங்கள்லையும் பாராளுமன்றங்கள்லையும் 33% பெண்களுக்கான இடம் உறுதி செய்யப்படும். ஆகையால் பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாலொழிய அதிகமான பெண்களை கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்றாக தான் இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஒருத்தரை மட்டும் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதில். ஆகையால் எல்லோருமே வந்து அதிக பங்களிப்பு, இப்போ நிறைய பேருக்கு சீட்டு வந்து திரு சீமான் அவர்கள் நிறைய பெண்களுக்கு சீட்டு கொடுத்ததா, 50% பெண்களுக்கு கொடுத்ததா சொல்கிறாரு. அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க 30% இருந்தால் நம்ம சந்தோஷம், நம்ம பாராட்டணும். அதில் பெண்கள் வந்து 30% சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க, பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்கங்கிறப்ப மகிழ்ச்சி. அது மாதிரி எல்லா கட்சிகள்லேயும் பெண்களுக்கென்று சீட்டு கொடுக்கறத இப்போ கொடுத்தாங்கன்னா அதில் ஒருவேளை 50% கொடுத்தாங்கன்னா 30% பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 20% பெண்களாவது வருவாங்க. குறைஞ்சபட்சம் 20% சீட்டுகளாவது கொடுக்கும் பொழுதே அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும், உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த சீட்டுகளை எல்லா கட்சிகளும் ஒதுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. அந்த அளவில் பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவம் இந்த ரிசர்வேஷன் ஆக்ட் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட அதையெல்லாம் சாத்தியப்படுத்தலாம், கட்சிகள் நினச்சா சாத்தியப்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ரிசர்வேஷன் வந்து தான் நம்மளை காப்பாற்றணுன்னா அதுக்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கோங்கிறது என்னுடைய பார்வை. மேம், சவால்கள் நீங்கள் நேரடியாக சந்திச்ச ஏதாவது சவால் இருக்கா மேம்? என்னோடய வாழ்க்கையே ஒரு சவால் தானே, நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சவால் நிறைந்த வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேனே, அதுவே பெரிய சவாலாக இருக்குது. ஆகையால் நீங்கள்லாம் பெண்களாகிய நீங்கள் எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கேங்கிறது எனக்கு அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் சவாலில் வெற்றி பெற்றதாக நான் பார்க்குறேன். நன்றி மேம். வணக்கம் மேம். வணக்கம். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது நீங்கள் பேசுகிறப்போ வந்து நீங்களுமே சரி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா அவங்க வந்து ஊழல் கட்சியாக இருக்காங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்காங்க, போதைப்பொருள் பழக்கத்தை கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு ஓட்டு போட வேணாம், சரி வேறு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ உங்களே எடுத்துக்கலாம், பாஜகவை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும், இப்போ நார்த் சைடில் நம்ம பார்த்தோன்னா விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, மணிப்பூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, ரெஸ்ட்லெஸ் போராடினாங்க, ஆனால் எதையுமே கண்டு கொள்ளாமல் இருந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் அதிகமாக நாங்கள் வந்து நார்த் சைடில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து உண்டாக்குது. முதல் கேள்வி, நாங்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும். ரெண்டாவது, இந்த மாதிரியான வெறுப்பு அரசியல்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இன்னைக்கு வந்து அங்கேயும் வடநாட்டில் சில இடங்களில் சில பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அதை கட்டுப்படுத்த பாஜக எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வராங்க. மத்திய அரசும் அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அதிகமான மாவோயிஸ்ட்டும் நக்சலைட்டையும் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணுற எக்ஸசைஸில் நாம் தான் இருக்கோம். பாஜக தான் இருக்குது. பாஜக அரசு தான் அதுக்கு முயற்சி பண்ணி இவ்வளவும் செஞ்சிட்ருக்காங்க. அது மாதிரி இந்த கலவரங்களும் வராமல், இந்து முஸ்லீம் கலவரம்லாம் வராமல் தடுத்துருக்காங்க. அதிகமாக தடுக்கப்பட்டிருக்கு. அதிகமான இந்து முஸ்லீம் கலவரம் வந்தது காங்கிரஸ் பீரியடில் தான். அதனால் நீங்கள் அந்த கலவரங்களோட எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து அது குறைவு தான். பாஜக பீரியடில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த வித்தியாசத்தை இஸ்லாமியர்களும் உணர்வாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவில் வந்து இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள் வந்து விரும்பி வாக்களிக்கக்கூடிய ஒரு அரசு வந்து பாஜக அரசாக மாறி இருக்குது. யூபியில் கூட அதிகமான இஸ்லாமிய பெண்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வட நாடுகளில் இவையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான நிறைய விஷயங்கள் உள்துறை மூலமாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் அது போன்ற விஷயங்கள் வராமல் இருப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் தான் பாஜகவும் அதிமுகவும் என்ஷூர் பண்ணோம். ஆனால் வேண்டுமென்றே
விஷயத்தை கட்டமைக்கிறதுக்குன்ட்டு இங்கே இருக்கிற போதைப்பொருள் புழக்கத்தை மறைக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற அந்த போதைப்பொருள் இது சேல் பண்ணுறதே கிங்பின் வந்து திமுகவோட கிங்பின் திரு ஜாஃபர் சாதிக் தான். அது உங்களுக்கே தெரியும். அவர் எங்கே மாட்டினார்? குஜராத்தில் மாட்டினார். குஜராத்னால்னா தான் அவர் மாட்டினார். இதே தமிழ்நாடாக இருந்தால் அவர் மாட்டி இருக்கவே மாட்டார். அதுதான் உண்மை. அந்த அளவில் வந்து இன்னைக்கு குஜராத்தில் அவரை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. திமுக காரர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆகையால் என்னை பொறுத்தவரை என்னென்னா அந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே பார்த்து தடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு தடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ டன்னேஜ் நமக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னுமே அவங்க முன்னாடியே அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கடத்திய போதைப்பொருள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் நச்சுத்தன்மையை உண்டாக்கி நம்ம மக்கள் மத்தியில் புறையோடு போய் கிடக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் எல்லாம் அதுக்கு அடிமையாகக்கூடிய லெவலில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதிலிருந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடியது எப்படி அப்படிங்கிற திட்டத்தை தான் நம்ம வகுக்க வேணும். வெறுப்பரசியலுக்குள்ளே நாம் போகாமல் இதிலிருந்து நம்ம மக்களை எப்படி மீட்டெடுப்பது, இளைஞர்களை எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிற திட்டத்தை தான் நம்ம வகுக்கணும். இந்திய அளவில் இந்த திட்டம் சிறப்பாக இருக்குது. பிரதமர் மோடி தலைமையில் இதற்குண்டான கட்டுப்பாடுகள் நிறைய கொண்டு வந்தாச்சு. நிறைய என்சிபி வந்து ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அது எந்த மாநிலம் யார் ஆள்ற மாநிலம்லாம் பார்க்குறது கிடையாது. எல்லா இடத்துலையும் பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒன்று மட்டும்தான் உள்ளே வந்து பிடிக்க முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் காவல்துறை அவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அதை புழக்கத்தில் விட்டுறாங்க. அது ஒன்று மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. என்சிபிக்கு உள்ளே நுழைஞ்சு எடுக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆகையால் தமிழ்நாடுங்கிற இந்த இடத்துல இந்த புழக்கத்தையும் பாலியல் வன்கொடுமைக்கும் காரணமாக இருக்கிற இந்த அரசு மாற்றப்பட வேண்டும்ங்கிறது இதுக்காக தான் மாற்றப்பட வேண்டும். திரும்ப திரும்ப நாம் சொல்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை வந்து உச்சக்கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் மக்கள் செல்வாக்கு அடிப்படையில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இந்த சிபிஐ போன்ற அமைப்பு மூலயமா மக்களை வந்து கட்சி தலைவர் வந்து பாஜக மறைமுகமாக மிரட்டுவதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து? அதாவது நீங்கள் வந்து சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். முதலாவது வந்து இந்த 41 பேர் மரணித்ததில் விஜய் அவர்கள் நேரடியாக களத்தில் இருந்தார். அன்னைக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான விட்னஸ். அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தனி நீதிபதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அது சிபிஐ விசாரணைன்னு சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டு அந்த என்கொயரிக்கு தங்களை உட்படுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவை. விட்னஸாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவை. இவரோட ஸ்டேட்மெண்ட்டே வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என்னை கேட்காமலேயே ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சிபிஐ அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? நிச்சயமாக சொல்லுவார். அதனால் அவரை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் சிபிஐ இருக்கிறாங்க. அந்த விசாரணை அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்காக அவரை விசாரிக்க வேணும். ஏன்னா அவர் காவல்துறையை கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு காவல்துறையை அவர் நம்பலை, கான்ஸ்பிரேட்டர் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தையும் அவர் நம்பலை, அவங்களையும் வந்து குற்றம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. இப்படிலாம் இருக்கும் பொழுது அதற்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் என்பது குற்றம் சொல்பவரிடம் கேட்டு தெரிஞ்சால் தானே முடியும். அந்த என்கொயரி முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அழுத்தங்கழுத்தம்லாம் சொல்லி இதை ஒரு அரசியல் ஆக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். இது அவருக்கும் நல்லது பயக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். சிபிஐ என்கொயரி சரியான கோணத்தில் நடந்து முடியும் பொழுது நிச்சயமாக வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். அப்போ தான் வந்து அங்கே நடந்தது என்னங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 41 பேர் மரணங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டையே உலுக்கிய விஷயம். நம்ம கண்ணீரோடு அன்னைக்கு எல்லாருமே ஒரு துளி கண்ணீர் எல்லாருமே வடிச்சிருப்போம் இந்த மக்களுக்காக. ஆகையால் இதில் விளக்கம் என்பதை கட்டாயம் அவசியம் நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அந்த இடத்துல அந்த விளக்கத்தை பெறுறதுக்கு தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த என்கொயரி தான் நடக்குது. யார் இதை அழுத்தம்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். சிபிஐங்கிறது ஒரு விசாரணைக்குண்டான ஒரு இட்ஸ் ஏ அட்டானமஸ் பாடி. அது அதோடைய பணியை செய்கிறது. அந்த பணியை செய்யறதுக்காக விஜயே கேட்டுக்கொண்டதால் தான் அந்த பணியே நடந்துக்கிட்டு இருக்கு. வணக்கம். வணக்கம். இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு இது எப்போவுமே தேசிய அளவில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது முக்கியமாக சொல்லப்போனால் நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமாக இருக்குது. நீங்கள் காங்கிரஸில் இருந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் இருந்த பீரியட்லேயும் இங்கே நீட் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. இப்போது சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கே வருது அப்படின்னா நீட்டை நீங்கள் வந்து பிஜேபி வந்து அதிமுகவுக்கு சொல்லி கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பீங்களா, இல்லை நீட் எதிர்ப்பு தொடருமா? அதிமுக வந்து நீட் எதிர்ப்பில் தான் இவ்வளோ நாள் இருக்காங்க. அதில் பிஜேபியோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது? பிஜேபியை பொறுத்தவரை இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமையும் பொழுது
நிச்சயமாக அதற்குண்டான முன்னெடுப்புகள் என்னவா இருக்குங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸையும் நீங்கள் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு ஃபைனலாக? சுப்ரீம் கோர்ட் நீட் வேணும்னு சொல்லியிருக்கு. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இங்கே நீட் எதிர்ப்பு இருக்குது, அரசுகள் மத்தியில் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு படித்து எழுதி நிறைய பேர் தேர்வு ஆகிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்குது, பாரபட்சம் இல்லாமல் சீட்டு கிடைக்குது. முன்னாடிலாம் அந்த மாதிரி சீட்டு கிடைக்கல, ரெக்கமெண்டேஷன்லேயே போய் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம், நிறைய நிதிகளை செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நீட் எழுதுறதுனால எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது, ஒரு பக்கம் இருக்குது. அது வந்து நியாயப்படுத்தப்படுது, சுப்ரீம் கோர்ட் சொன்னதால் அது அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு இடைப்பட்ட ஒரு தீர்வை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸையும் நம்ம மீற முடியாது. அந்த இடத்துல ஒரு தெளிவு கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா திமுக இது வரைக்கும் 5 வருஷத்தில் நீட்டை நாங்கள் வந்த உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க 5 வருஷமாக ஒன்றுமே செய்ய முடியல. அது அவங்களுக்கு சாத்தியப்படாத காரணம் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ஸ் தான். அதனால் இதில் என்ன செய்ய முடியுங்கிறத ஆலோசித்து நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முடிவு எடுக்குங்கிறதுல எனக்கு ஆழமான கருத்து இருக்குது. இதோட நீட்சியாக தான் இந்த கேள்வியும் நான் தொடர்றேன். பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து வட மாநிலங்களில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வந்து நிறைய மாநிலங்களில் அமல்படுத்தியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மதமாற்ற தடை சட்டம் கூட நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் இது நீட்டுக்கு எப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கோ இதுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே இதில் எந்த நிலைப்பாடில் இருக்காங்கன்னு ஒரு பொது வெளியில் தெரியல. இப்போ பிஜேபி வந்தால் இதே மாதிரி தான் கேட்குறேன். இப்போ ஒருவேளை மடைமாற்ற தடை சட்டம் வர்றதுக்கு மீண்டும் ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இடபிள்யூஎஸ் மறுபடியும் இங்கே வந்து தமிழ்நாட்டை அமல்படுத்தப்படுவதற்கு பிஜேபி கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு இதை கேட்குறேன். இல்லை, பாஜகவை பொறுத்தவரை அனைத்து மதங்களுக்கும் இணக்கமான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க எல்லா விஷயத்துலையும். ஈவன் ட்ரிபிள் தலாக்காக இருக்கட்டும், ட்ரிபிள் தலாக் அபாலிஷனுங்கிறது இஸ்லாமிய பெண்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். அங்கே அவங்கள ஒரு பாதி பெண்களுக்கு உதவி செய்ய தான் அந்த ட்ரிபிள் தலாக்கை அபாலிஷ் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மாதிரி கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து அவங்களுடைய சர்ச்சஸில் நடக்க வேண்டிய விஷயங்கள், அவங்களுடைய நிலங்கள், அவங்களுடைய பர்சனல் லா அதெல்லாம் பாதுகாக்கிற இடத்துல பாஜக உறுதியாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மாதிரி இந்த வேறு எந்த நிலைப்பாடு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது எந்த மாதிரி நீங்கள் என்ன அதாவது நீட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க இல்லையா? இடபிள்யூஎஸ் பற்றி கேட்ட பொருளாதார இடபிள்யூஎஸ் பற்றி கேட்டிங்க, நீட் ஆன்சர் பண்ணேன். இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இங்கே வந்து மத்திய அரசோட வேலைவாய்ப்பு, மத்திய அரசோட படிப்புகள் இதில் வேணால் இடபிள்யூஎஸ் நடைமுறையில் இப்போ இருக்குது, தமிழ்நாட்டில் கூட இருக்குது. இதே மாநில அரசுக்கு உட்பட்ட விஷயங்களில் இல்லைங்கிறது தான் பார்வை. அது ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் இது பெண்டிங்காக இருக்குது. இந்த மேட்ரு இடபிள்யூஎஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்கலாங்கிறது என்னுடைய பார்வை. அது மத்திய அரசு எடுக்கிற முடிவாகவும் தேவையில்லை, மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவாகவும் அவசியம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்திடலாங்கிறது என்னுடைய பார்வை. வணக்கம் மேம். வணக்கம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை பிஜேபி எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. அது இப்போ கணக்கு சொல்ல முடியல. நிச்சயமாக அதிகமாக இருக்கவங்க மட்டும் என்னால் சொல்ல முடியும். வணக்கம் மேம். வணக்கம். நீங்கள் வந்து இப்போ 3 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நீங்கள் எந்த மாதிரி சவால்களை வந்து சந்திச்சிருக்கீங்க? அதாவது சட்டமன்றத்தில் நான் 3 முறை இருந்தப்போ ஃபஸ்ட்டு 2 முறை வந்து எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருந்தேன். 3ஆவது முறை தான் ஆளுங்கட்சி வரிசையில் வரோம். ஆளுங்கட்சி வரிசையில் உட்காரல, அப்பயும் எதிர்க்கட்சி பெஞ்சஸில் தான் இருப்போம், ட்ரெஷரி பெஞ்சஸில் இருக்க மாட்டோம். ஆனால் வந்து முதல் 2 முறையும் பார்த்திங்கன்னா அதிகமாக அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலே பயணிச்சிருக்கேன், அண்ணன் எடப்பாடியார் காலத்திலையும் பயணிச்சிருக்கேன். அப்போ வந்து சட்டமன்றத்தில் நான் பேசக்கூடிய அதிகமான விஷயங்கள், என்னோடய தொகுதி சார்ந்த விஷயங்கள், என்னுடைய மாவட்டம் சார்ந்த விஷயங்கள், தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. சவால்கள் நிறைய இருந்தது, நிறைய போராட்டங்கள், நிறைய எதிர்ப்புகள், அம்மையாரை எதிர்த்தே நிறைய விஷயங்கள், கேள்விகள் நான் எழுப்பியது, அதற்கு அவர்கள் பதில் சொன்னது, அது மாதிரி தீர்வு கிடச்சிருக்கு. அதாவது அந்த சவால்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கலனா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஆனால் எனக்கு நிறைய தீர்வுகள் கிடச்சிது, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தும் கூட தீர்வுகள் கிடச்சிது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என் விடவங்கோடு தொகுதி எடுத்துக்குங்க. அங்கே வந்து எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துருந்து குழித்துறை நகராட்சிக்கு உயர்மட்ட டேங்க்கும் வழங்கு குழாய்களும்
40 வருஷம் ஆச்சு, பழமையாச்சு, மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் பேசுகிறேன். உடனே வந்து அதுக்கு 23 கோடி நிதிகள் ஒதுக்குனாங்க. ஒதுக்கி அந்த உயர்மட்ட டேங்க்கும் அந்த வழங்கு குழாய்களை எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டோம். அதே மாதிரி ரோட்ஸு எல்லா நகராட்சியோட சாலைகள் எல்லாமே நம்ம பேவர் பிளாக்கு, சிமெண்ட் ரோட்ஸு எல்லாம் போட்டு கொடுத்தோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா களியக்காவில் பஸ் ஸ்டாண்டு 8.25 கோடி பெற்று தந்தேன், அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில். அந்த பணிகள் இப்போ நடந்து முடியுது. அது மாதிரி மீன் சந்தை, காய்கறி சந்தை, அதெல்லாம் நான் என் ஃபண்டிலே பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு அதை முடிச்சு கொடுத்தேன். மார்த்தாண்டம் சந்தை அதுக்கு 24 கோடி நிதிகள் பெற்று கொடுத்தேன், அது இப்போ தான் பணி முடிஞ்சிருக்கு. அது மாதிரி திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம் 10 கோடி ரூபா பாலம் ரிவைஸ் எஸ்டிமேட் கொடுத்து அந்த பாலத்தை முடிச்சதுனால இன்றைக்கி பெரிய அளவில் ட்ரிவாண்ட்ரம் டிராஃபிக்கு, இந்த டிராஃபிக் 176 கோடிக்கு மார்த்தாண்டம் பாலம் அந்த பெற்று தந்ததுனால மத்திய அரசு அதன் பின்னர் பாஜக அரசு வந்த பிறகு தான் ஃபண்ட் அலாட்மெண்ட் ஆச்சு. அந்த நிதிகள் வந்து பாஜக தான் வழங்குச்சு மத்தியிலிருந்து, மாநிலத்தில் அதிமுக வழங்குச்சு. அப்போ அன்னைக்கு டேட்டில் நான் எதிர்க்கட்சியில் இருக்கேன், பாஜகவுக்கும் எதிர்க்கட்சியில் இருக்கேன், அதிமுகவுக்கும் எதிர்க்கட்சியில் இருக்கேன். ஆனால் இந்த எதிர்க்கட்சியில் இருந்தும் கூட என்னால் கேட்டு பெற்று அந்த பணிகளை எல்லாம் நடத்தி முடித்து இன்றைக்கும் வந்து என்னுடைய விளவங்கோடு மக்கள் வந்து என்னை பாசத்தோடு ஒரு பிணைப்போடு இருக்கிறார்கள் என்றால் இவ்வளோ ஒர்க்கு இந்த மட்டும் இதை விட அதிகமாக நிறைய பாலங்கள், கட்டுவா பாலம், நிறைய பாலங்கள் நிறைய செஞ்சு முடித்தோம். 150 கோடிக்கு சாலைகள், மார்த்தாண்டம் பனிச்சமூடு சாலை, குழித்துறை ஆலஞ்சோலை சாலை, எல்லா சாலையும் 3 முறை போட்டு முடிச்சது, கல்வர்ட்ஸ் போட்டது, இது மாதிரி தடுப்பணைகள் கொண்டு வந்தது. 6.5 கோடிக்கு தடுப்பணை, குழித்துறையில் தடுப்பணை மற்றும் சப்பாத்து பாலம் உருவாக்குனது, இது மாதிரி நிறைய பணிகள் செஞ்சு முடித்தேன். அது மாதிரி மக்களுக்கும் அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க பிரச்சனையை அட்டன் பண்ணி லீகலாக ரிசால்வ் பண்ணுவேன் எல்லா பிரச்சனைகளையும். அது வழக்கறிஞர்னால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது அதிமுக ஆட்சியில். அப்படி எதிர்க்கட்சியில் வரிசையில் இருந்தே இவ்வளோ வேலைகளை செஞ்சு சவால்களை துணிச்சலாக எடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கோங்கிறதுனால வெட்கி நாணி குனிஞ்சுலாம் போகல, நான் போராடி பெற்று அந்த பணிகளை எல்லாம் நடத்தி முடித்தேன். ஆகையால் மக்களுக்கு அந்த என்னோட உள்ள பிணைப்புங்கிறது இருக்குது பாருங்க. அதனால தான் நான் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, எந்த எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி, நாம் அதை போராடி பெறதில் நமக்குன்னு உண்டான ஒரு தனித்தன்மை இருந்தால் தான் அது சாத்தியப்படுங்கிறதுல எனக்கு தெளிவான பார்வை இருக்குது. அப்படிப்பட்ட சவால்களை சந்தித்து ஜெயித்தவன் நான். ஆகையால் ஆனால் 3வது முறை திமுக ஆட்சி வந்த பிறகு எந்த ஃபண்டலாட்டும் பண்ணலை. அந்த வருத்தம் எனக்கு இருந்தது, எந்த ஒர்க்கும் நடக்கலை. நான் வாங்கி கொடுத்த ஃபண்டோட ஒர்க்கு தான் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ. ஆகையால் என்னை பொறுத்தவரை நாம் எங்கே இருந்தாலும் நம்ம செயல்பாடுகளை பொறுத்து சவால்களில் நம்ம நிச்சயமாக வெற்றி பெற முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ வந்து நீங்கள் மற்ற மாநிலத்தில் பார்த்தோன்னா பிஜேபி வந்து நல்லா வெற்றி பெற்றுட்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சி தான் வந்து ஆண்டுக்கிட்டு வராங்க. இனி வரும் காலத்தில் வந்து தேசிய கட்சி வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை, இப்போ திராவிட கட்சிகளுக்கான களம் தான் நல்லா தெளிவாக தெரியுது. திமுக இப்போ ஆட்சியில் இருக்காங்க 5 ஆண்டு காலம். அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது அதிமுக. அப்படி அதிமுக பாஜகவோடு இணைந்து நிற்கும் பொழுது நல்ல பாசிட்டிவாக நிறைய வாக்குகளை, நிறைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி கிடச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரிஞ்சு நின்னப்போ அந்த பெர்சன்டேஜ் பிரிஞ்சிருச்சு, சேர்த்தா அந்த பெர்சன்டேஜ் கிடைக்குது, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன 2024 தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து நின்னா 43% கடந்து வரும்பொழுது 15 சீட்டாவது இருக்கும். அது கிட்டத்தட்ட சேர்ந்து நின்றுருந்தா அந்த வாய்ப்பை இழந்தோம் நம்ம. ஆகையால் அதே மாதிரி 2021 1% வாக்கு வித்தியாசத்தில் அமமுக இல்லாதனால 8% வாக்கு வித்தியாசம், 6% வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறோம். ஆனால் அமமுக சேர்ந்துருந்தால் அது 1% வாக்கு வித்தியாசம்தான், குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி அமைச்சிருக்காங்க திமுக. ஆகையால் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொன்ன பிறகும் 75 சீட்டு வின் பண்ண அதிமுகவும் பாஜக கூட்டணியில் 75 சீட்டு வின் பண்ணி வரோம். அது எந்த வரலாறுலையும் கிடையாது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா 20 சீட் வின் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே மாதிரி திமுக ஒரு தடவை கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது, இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து பாஜகவும் அதிமுகவும் இணைந்து பயணிக்கும் பொழுது ஒரு சிறந்த ரிசல்ட்டை எப்பயுமே கொடுத்துருக்காங்கங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரி திராவிட கட்சிகள் எப்பயுமே தமிழ்நாட்டில் கோலோச்சுறதுங்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பல 50-60 ஆண்டு காலமாக அதுதான் இங்கே நிதர்சன நிலை. காங்கிரஸ் ஆட்சியை இழந்த பிறகு தேசிய கட்சிகள் வர முடியல, அப்படி தான் ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அதே நேரம் இணைந்து பயணிக்கும் பொழுது அதோடைய ரிசல்ட் இருக்குது.
யாருக்குமே இருக்குது. திமுக காங்கிரஸ் இணைந்து பண்ணிக்கும்பொழுது அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி பாஜக அதிமுக இணைந்து பண்ணிக்கும்பொழுதும் அதோடைய ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆகையால் தேசிய கட்சியும் திராவிட கட்சியும் இணைந்து பயணிக்கும்போது அந்த ரிசல்ட்டை கிடச்சிருக்கே தவிர தனித்தனியாக நிற்கும்போது அதோட ரிசல்ட் கிடைக்கலங்கிறத நான் உங்களுக்கு டேட்டா மூலமாக விளக்கினேன். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். மேடம், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அவங்க கூட்டணியோடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 47-48% 1% தான் நீங்கள் வந்து கூட்டணியை வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேமுதிக வந்து உங்களோட இருந்தாங்க, இப்போ அவங்க உங்களோட இல்லை. இப்போ இவங்களோட சேர்ந்ததுனால உங்களுக்கு பலமா பலவீனமா? இல்லை, அவங்களோட பர்சன்டேஜ் போன தடவை பார்த்தீங்கன்னா 0.48%, 0.5%க்கும் கம்மி. அந்த 0.5%க்கு கம்மி. ஆகையால் அதோடைய தாக்கம் என்பது என்னவா இருக்குங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பெரிய தாக்கம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன தடவை கம்பேர் பண்ணுறச்ச இருக்காது. ஆனால் திமுகவோட சேரும்பொழுது அவங்களோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட அதோட தன்மைகள் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பர்சன்டேஜ் ரொம்ப குறைவுங்கிறது நம்ம அதனால் பெரிய தாக்கம் இருக்காதுங்கிறது பார்வை. இருந்தாலும் ஒரு கட்சி கூட வந்திருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம ஆலோசிப்போம். அவங்க அங்கே மாறி போனது அவங்களுடைய தலைவருடைய விருப்பத்துக்கு எதிராக தான் மாறி போயிருக்காங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் என்றைக்குமே திமுகவோட பயணிக்கிறது அவர் விரும்பியது கிடையாது. அதை மீறி தான் அவங்க அந்த பயணத்தை இப்போ மேற்கொள்கிறாங்க. இருந்தாலும் கூட அது அவங்களுடைய முடிவாக இருக்குது. அது விமர்சனம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், நீங்கள் வந்து காங்கிரஸ்லேயும் இருந்திருக்கீங்க, இப்போ பிஜேபியில் இருக்கீங்க. இப்போ நமக்கு மெயினாக பார்த்தா மீனவர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது மேடம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் நேவி வந்து நிறையா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் சைட்லேருந்தும் சரி டிஎம்கே சைட்லேருந்தும் சரி ஏதாவது ஒரு போஸ்ட் போடுவாங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பிஜேபி போனோன்னா உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, பிஜேபி கவர்மெண்ட்டும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும் பிஜேபி சைட்லேருந்து மேடம்? இப்போ நீங்கள் அந்த காங்கிரஸ் பீரியடையும் பிஜேபி பீரியடையும் ஒப்பிட்டு சொல்கிறீங்க. காங்கிரஸ் பீரியடில் அதிகமாக கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க, நிறைய பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவர் கூட சுட்டு கொல்லப்படலை. அதுதான் அந்த வித்தியாசம். அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க, பார்டர்ஸை கடக்கிறாங்க, அந்த லைனை கடக்கிறாங்கங்கிறதுமே இப்போ மீனவர்கள் கூட அந்த லைனை கடக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை அது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அது அந்த இடத்துல வந்து எது பார்டருங்கிறத நிர்ணயிக்கிற இடத்துல வந்து யாருக்குமே சில நேரம் சில பிழைகள் ஏற்படும். மீனவர்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும் பார்டர்ஸு, இருந்தாலுமே சில நேரம் அது ஸ்கிப் ஆகிடும், தவறிடும், கடலில் சொல்ல முடியாது. அதனால் மாட்டக்கூடிய மீனவர்கள் வந்து நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க. அதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் இப்போது நம்முடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குன்னா, இலங்கையோட நல்ல முறையில் பிரதமர் மோடி அவர்கள் நல்ல ஒரு வெளியுறவு கொள்கையை வச்சுருக்காரு, ராஜதந்திரத்தோடு நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு மீனவர் குடும்பம் கூட பாதிக்கப்படாமல் நல்லபடியாக அவங்கள மீட்டெடுத்து கொண்டு வர இடத்துல நம்மளுடைய மத்திய பாஜக அரசு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆகையால் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, மீனவர்களுக்காக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதே மாதிரி இப்போ திமுக அரசு வந்து மீன்பிடி தடை காலங்களில் 5000 இருந்து 8000 உயர்த்தணுன்னாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அவர் வந்து 8000 அது 12000 உயர்த்தப்படும் சொல்லி வாக்குறுதி அளிச்சிருக்காரு. சொல்லப்போனால் மீனவர்களுக்கு இது ரொம்ப நல்ல செய்தி. அது மட்டும் இல்லை, மீனவர்களுக்கு இன்னும் போட்டு வாங்குவதற்கு இது வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் மானியங்கள் மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் உயர்த்தப்படுங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. ஆகையால் நிச்சயமாக மீனவர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய கவனத்தை மத்திய அரசு கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மேம், எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது மேம். திருச்சி திமுக மாநாட்டில் வந்து ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து அரசியல் களம் அப்படி தான் இருக்குதா? இது உங்களோட கருத்து என்னங்க? அதாவது அவங்க பாஜகவை வைத்து ஒரு பூச்சாண்டி காமிக்கிறதுக்காக, பாஜக எதிர்ப்பு நிலை எடுக்கிறதுக்காக தொடர்ந்து வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதையே மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு இதை தேஞ்சு போடுற ரெக்கார்டை போட்டு எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும் இவங்களால்? பாஜகவை வச்சு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? இந்தியா முழுக்க பாஜக 20 மாநிலங்களுக்கு மேலே ஆட்சி பண்ணுறாங்க. எல்லாரும் மக்கள் நல்லா தான் இருக்காங்க. எத்தனை இன்சிடென்ட்ஸ் நடக்குது? எவ்வளோ பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது? பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடிய அமைதியான பூங்காவாக இருக்குது. இன்றைக்கும் வந்து நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற இடத்துல மத்திய அரசு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது
இங்கே வந்து பாஜகவை காமிச்சு பயமுறுத்தி வேண்டுமென்றே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஓட்டு வரக்கூடாதுக்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு பரப்புரை இது. அப்படித்தானே தவிர நிச்சயமாக பாஜகவோட இணைந்து இந்த கூட்டணியில் வெற்றி பெறும் பட்சத்தில் நிச்சயமாக நிறைய நல்லது வந்து சேரும் தமிழ்நாட்டுக்கு. அதை தான் வந்து புரிதலை தடுக்கிறதுக்காகவே திட்டமிட்டு திமுக இதையே செஞ்சிட்ருக்காங்க. ஒரே ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடை அடகு வைக்கிற ஏற்பாடு தான் இது. அந்த ஒரு திமுக குடும்பம் மட்டும்தான் பிழைக்கணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் நிலைமை. இதிலிருந்து நாம் வந்து தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கணும், தமிழ்நாடு மக்களை மீட்டு எடுக்கணும். இந்த தேர்தல் என்பது திமுக வேண்டுமா அல்லது தமிழ்நாடு மக்கள் வேண்டுமா அப்படிங்கிற தேர்தல் தான் இது. தமிழ்நாடு மக்களுக்கும் இந்த ஊழல் திமுகவுக்கும் உள்ள தேர்தல் தான், எதிரான தேர்தல். ஆகையால் இதை வந்து அப்படி தான் கட்டமைக்கணும். இதை அந்த அளவில் வந்து இந்த தேர்தலில் பாஜகவை காமிச்சு பூச்சாண்டி காமிக்கிறதெல்லாம் கைவிட்டுட்டு இவங்க வந்து ஒழுங்காக தாங்க என்ன செஞ்சாங்க, போதைப்பொருள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன தடுப்பு செஞ்சாங்க, எப்படி மக்களை மீட்டெடுத்தாங்க அப்படிங்கிறத திட்டத்தை மட்டும் அவங்க ஒழுங்காக சொல்லட்டும். இப்போ கூட டைம் இருக்குது, சொல்லட்டும். அந்த அளவில் வந்து அந்த மாதிரி வாக்குகளை கேட்டாங்கன்னா நிச்சயமாக மக்கள்கிட்டருந்து வரும். ஆனால் இப்படி பொய்யும் புரட்டும் மக்களை திசை திருப்போம், உணர்ச்சிகள் மூலமாக தூண்டி விட்டு திசை திருப்ப ஏற்பாடை திமுக செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக தோல்வியை தான் தழுவாங்க. அதில் இருவேறு கருத்தில் ஊழல் திமுக வீட்டுக்கு செல்ல வேண்டியது உறுதியாகிவிட்டது. மேம் வணக்கம். மேம் வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொண்டாடப்படுறதில்ல மற்ற துறைகளை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்து நிறைய சட்டப்பேரவையில் அவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. விஜயதாரணி அவர்களை முதலமைச்சராக நாங்கள் எப்போ பார்க்கறது? ஏன்னா வந்து பெண்கள் வருவது என்பதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து இப்போது வாரிசு அரசியல் சொன்னால் கூட அங்கே கூட ஒரு ஆண்டா இருக்காரே தவிர கனிமொழி அவர்களோ இல்லைனா தமிழிசை அவர்களோ அடுத்த கட்டம் போக முடியல. பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது அரசியல்னு பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன? அது எங்கே தடைப்படுது? ஏன்னா இப்போ மற்ற துறைகளில் பெண்கள் சாதிக்கிறதும் பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியுது. அரசியலில் பார்க்கும்பொழுது எது ஒரு தடையாக இருக்குன்றதே எங்களுக்கு புரியலை போது நீங்கள் வந்து நிறைய சவால்களை பார்த்துன்னு இவங்க கீதாவோட கொஸ்டினுக்கு சொல்லியிருந்தீங்க. என்ன சவால்கள், எது தான் தடுக்குது அரசியலில் பெண்களை வளர விடாமல்? அதாவது எனக்கு முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அது எங்களோட ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண் ஒருத்தங்க இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வருது, எங்களை போன்ற மற்ற பெண்களுக்கு அது ஒரு பெருமை தானே. அதான் ஆமாம், இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுங்க. எனக்கு அப்படி ஆசை, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், மக்கள் பணியாற்றணுங்கிறது ஆசை. அதுக்கு அரசியல் தளத்தை தேர்ந்தெடுத்தேன், அவ்வளோதான். சின்ன வயசுலேயே என்னோடய முடிவு அது. அதனால தான் நான் ஜட்ஜ் ஆகலை. ஜட்ஜாக சொல்லி 2 தடவை எனக்கு இன்விடேஷன் இருந்தது சீஃப் ஜஸ்டிஸ்டேருந்து. விமன் ஜட்ஜஸ் குறைவாக இருக்காங்க, அதனால் நீங்கள் வை டோன்ட் யூ கிவ் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி 2 முறை எனக்கு இன்விடேஷன் வந்தது. ஆனால் அந்த 2 முறையும் நான் வந்து இல்லை, நான் மக்கள் பணி தான் ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு எம்எல்ஏ ஆனேன். பல ஆண்டுக்கு பிறகு தான் எம்எல்ஏ ஆக முடிஞ்சுது. ஸோ என்னோட விருப்பம் என்பது இது மட்டும்தான், மக்கள் பணி ஆற்றுவது. அரசியல் அதுக்கு ஒரு உகந்த தளம். ஆகையால் அந்த அரசியல் தளத்தில் நாம் பயணிக்கிறோம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது மக்களுக்கு. ஒரு இன்றைக்கி நான் ஒரு 4 பேரை சந்தித்தேன். இந்த 4 பேரில் 2 பேரோட பிரச்சனையை தீர்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி என்னோடய உறக்கத்தோட லெவலே வேறையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவில் அப்படி தான் அந்த மக்கள் பணியை நான் பார்க்குறேன். அதை விரும்பி நாம் செய்கிறோம். அப்போ இதில் இந்த பயணத்தில் எது எது நமக்கு உகந்ததாக வருதோ அதை நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் எது தடையாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. பெண்களை பொறுத்தவரை எது தடையாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பெண்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது தான் தடையாக இருக்குது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இது முடியும், இது உங்களுக்கு முடியாது. பெண்கள்னால் அவங்க வண்டி ஓட்ட முடியாது, அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. பெண்கள்னால் அவங்க அரசியலில் பயணிக்க தெரியாது. பெண்கள்னா அவங்களுக்கு இந்த பதவியில் அவங்களுக்கு பயணிக்க தெரியாது. பெண்கள்னால் இந்த துறையை ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்படி நினைக்கிற மனப்பக்குவம் தான். ஆனால் பாஜகவில் பெண்கள்னா டிஃபென்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு அது போஸ்ட்டை கொடுத்தாங்க. பெண்கள்னால் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ண முடியும், நிதித்துறையை ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு அம்மையாருக்கு அடுத்த ப்ரொமோஷனை கொடுத்தாங்க. அதில் அது மாதிரி ஒரு பெண்களாலையும், அதாவது திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு ஸ்டேட் இல்லை 2 ஸ்டேட் கவர்னராக ஆக்கினாங்க. அது மாதிரி சில நேரங்களில் பெண்களுக்கு உண்டான பங்களிப்புங்கிறது சிலர் கட்சிகள் கொடுக்குது. எல்லா பெண்களுக்கும் அது கிடைக்குதான்னா அது தெரியாது, வரலாம் எல்லா கட்சிகளும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது மாதிரி சில நேரங்களில் சில கட்சிகளில் நெருக்கடி இருக்கும், ஆண்கள்னால நெருக்கடி இருக்கும். அதனால் பெண்களுக்கு சீட்டுகள் கொடுக்கறதுல நெருக்கடி இருக்குது, கஷ்டம் இருக்குது. அது நம்ம உணர முடியுது, அதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் கூட
இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி பெண்களுக்கு இதை செய்யணும், அவங்கள ரிசர்வேஷன் மூலமாக கொண்டு வந்து பெண்களோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கு மத்திய பாஜக அரசு. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்த ரிசர்வேஷன் பில்லை சட்டமாக ஆக்கிட்டாங்க. அதை இப்போ நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் என்னை போன்றவர்களின் பார்வை. விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதன் பின்னர் பார்க்கலாம் எங்களுடைய வளர்ச்சியெலாம் என்னவா இருக்குங்கிறத அதன் பின்னர் பார்க்கலாம். மக்கள் பணி ஆற்றுவதே பெரிய பணியாக நான் பார்க்குறேன். அதில் கிடைக்கிற சந்தோஷமே போதுமானது. அதன் பின்னர் அது என்ன கிடைச்சாலும் போனஸ்ன்னு நினச்சிக்குவோம். இப்போ பெண்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுனீங்க. இப்போ பெண்கள் வந்து அரசியலுக்குள்ளே இப்போ தான் யங்ஸ்டர்ஸும் சரி பெண்களும் சரி அரசியல் சார்ந்த விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்களா இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இன்றைக்கி சென்னை மேயர் வரைக்கும் பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணுறக்கூடிய வேர்ட்ஸை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலுமே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது? அதை தாண்டி இப்போ நீங்கள் பர்சனலாக சந்தித்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்றதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நல்ல கேள்வி. அதாவது இப்போ வந்து பெண்கள்னாலே ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக வச்சுருக்காங்க. அது எந்த துறையில் இருந்தாலும் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியலுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அது அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன எல்லா ஆளுமைகள், ஒரு ஆளை விடல, எல்லா ஆளுமைகளையும் சித்திரவதைப்படுத்துகிறாங்க, ட்ரோலிங்கிற அடிப்படையில் அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாம் அதை கடந்து போகிறோம், பார்க்குறது இல்லை. சுத்தமாக கமெண்ட் செக்ஷனே பார்க்காம விட்டுட்டேன் நான்லாம். அந்த லெவலில் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் கொஞ்சம் பார்ப்பேன், சரி ஏதோ 2 பேர் நமக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ வாழ்த்து சொல்கிற ஆளுங்க 100 பேர் இருப்பாங்க, ஆனால் மோசமாக பேசுகிறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2 பேர் தான் நம்மளால் தாங்க முடியாது. ரொம்ப நம்ம மனசை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது நம்ம குடும்பங்கள் கூட நம்மளை கோவத்தில் கூட திட்டாத வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகள். அப்படி என்ன இவங்களுக்கு நம்ம மேலே கோவம்? அப்படி என்ன நம்ம மேலே எதிர்ப்பு? அப்படி ஒரு வார்த்தைகளை, கனத்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி அவங்கள ஒவ்வொருத்தரையாக நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒரு போஸ்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை வாங்கி தரணும்னா எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டியது இருக்கும்? அதனால் கடந்து செல்ல வேண்டிய இடத்துல நல்ல கமெண்ட்டை கூட பார்க்குறத விட்டுட்டேன். கடந்து செல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு டைமில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆனர் ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் வந்து அவ்வளோ அசிங்கமாக கெட்ட வார்த்தைகளால் என்னையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் மிக மோசமாக தரக்குறைவான வார்த்தைகளால் பேசினார். நான் அந்த நிமிஷமே அந்த ஷோவை நிறுத்திட்டு அதோட தரவுகளை எல்லாம் ரெக்கவர் பண்ண சொல்லி போலீஸ் கமிஷனருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லா தரவுகளையும் எடுத்து அந்த ஆளை நைட்டோட நைட் அரெஸ்ட் பண்ணி உடனடியாக அவருக்கு கேஸ் நடத்தி 5 வருஷம் அந்த கேஸ் நடந்தது. அந்த 5 வருஷத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து. அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டாங்க. சரி, ஆனால் என்கிட்ட அந்த தீர்ப்பும் வந்து அவருக்கு எதிராக தான் போச்சு. அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லி தண்டனை வழங்கிட்டாங்க. அதன் பின்னர் நான் வந்து அந்த குடும்பமே வந்து கதறினாங்க, இந்த மாதிரி அவருக்கு வேலையும் போயிடுச்சு, நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சால் தான் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியும், எங்களுக்கு பொருளாதாரத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், பெண் குழந்தைகளை வச்சு நான் கஷ்டப்பட்டேன்னு இந்த அம்மையார் அவங்க வீட்டு மனைவி, அவரோட மனைவி வந்து என்கிட்ட ரொம்ப கோரிக்கை வச்சு மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்தாங்க. அவரோட மன்னிப்பு கடிதமும் கொடுத்தாங்க. அதன் பின்னர் நான் வந்து அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போய் சொல்லி அவரை விடுதலை பண்ண வச்சேன். அந்த இறக்கமும் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஆனால் அந்த இறக்கம் இருக்குங்கிறதுக்காகவே டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கக்கூடாது. நம்மளை அந்த மாதிரி சித்திரவதை பண்ணக்கூடாது. நம்ம கடந்து செல்கிறோங்கிறதுக்காகவே நமக்கு தண்டனை அளிக்கக்கூடிய கனத்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால அவங்க தான் மனநோயாளி. யார் இந்த போஸ்ட்டை போடுறாங்களோ, யார் இந்த கமெண்ட்டை போடுறாங்களோ அவங்க தான் மனநோயாளிகளே தவிர நாம் நிச்சயமாக பாதிக்கப்பட மாட்டோம். நாம் கடந்து செல்ல முயற்சி பண்ணுவோம். இதுவும் ஒரு சவால் தான். பெண்களாகிய எங்களை போன்ற ஆட்களுக்கு இதுதான் பெரிய சவாலாக இருக்குது. ஆகையால் இந்த சவால்களையும் கடந்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, தவறு செய்ய தீவிரமாக துணிகிற யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்க நாங்களும் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி மேம். நிறைய விஷயங்களை, நிறைவான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி மேம். நன்றி, வாழ்த்துக்கள்.